ஆஸ்ட்ரோ டிவி அனுஷியனர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராப வருடம் ஆடி மாதம் 17ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள குரு பகவான், 2ஆம் இடத்திலே சுக்கிரன் கேது, 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்துல செவ்வாய், 12ஆம் இடத்துல சூரியன் புதன். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தீங்கன்னா, ஜூலை 4ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுவோட சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஜூலை 7ஆம் தேதி புதன் பாருங்க லாபஸ்தானத்தில் வக்கரகதியில் அமர இருக்கிறார். ஜூலை 16ஆம் தேதி சூரியன் ராசிக்குள்ள அமர இருக்கிறார். ஜூலை 26ஆம் தேதி சனி பகவான் வக்கரலை பெறுகிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது ஜென்மகுரு காலம். பொதுவாக ஜென்மகுரு காலகட்டத்தில் பாருங்க கொஞ்சம் டென்ஷன், இந்த பதட்டம், படபடப்பு இதெல்லாம் கொடுக்கும். கோபத்தை குறைக்கணும், அவசரப்படக்கூடாது, இதுலேயும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். முக்கியமாக வேலை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிகாரிகளை பகிச்சிக்க கூடாது. அதே போல் நீதி, நேர்மை, நியாயம் இவற்றெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஜென்மகுரு காலகட்டத்தில் ரொம்ப இந்த காலகட்டத்தில் எதிலும் நிதானமாக இருக்கணும். ஜென்மகுரு காலகட்டத்தில் அப்படி இருந்தீங்கன்னா தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லலாம். சில பேர் அவசரப்பட்டு வேலையை விடுவாங்க, விஆர்எஸ் கொடுக்கறது, இது போன்ற செயல்கள்லாம் செய்யக்கூடாது ஜென்மகுரு காலகட்டத்தில். அதே போல் ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் செலுத்தணும். ஒரு சிலருக்கு ப்ரெஷர் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் ஜென்மகுரு காலகட்டத்தில். அதனால் பாருங்கள், எதிரியும் கொஞ்சம் இந்த கோபத்தெல்லாம் கொஞ்சம் குறைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் சூரியன் பாருங்கள் 12ஆம் இடத்துல இருக்கிறார். மாத ஆரம்பத்தில் 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறார். தந்தையார் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஜூலை 16ஆம் தேதி வரையும் உங்களுக்கு சூரியன் மறைவாக இருக்கிறதுனால. மேலும் சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிற வரையும் பேச்சு விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சூரியன் இந்த மாதம் ராசிக்குள்ளே வராது. சூரியன் ராசிக்குள்ளே வந்த பிறகு உங்களுக்கு பண வரவில் திருப்தி கிடைக்கும். ஏன் அப்படின்னா 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ராசிக்குள்ளே இருப்பாங்க. அது உங்களுக்கு நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சுக்கிரன் பாருங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதம் முழுவதும். சுக்கிரன் பாருங்க கடக ராசிக்காரர்களுக்கு 4க்கும் 11க்கும் அதிபதி. அந்த சுக்கிரன் வீட்டில் யோகாதிபதி செவ்வாய் இருக்கிறார். அப்போ கடகராசிக்காரர்கள் வேலை விஷயமா, வேலைக்காக ஏதாவது பணம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஏமாறக்கூடிய சூழ்நிலை தரும் இந்த மாதம். ரொம்ப வேலைக்காக எங்கேயாவது பணம் கட்டுறது, யாரையாவது நம்பி பணம் கொடுக்கறது, அப்போ வேலைக்காக பணம் கட்டுவதை இந்த மாதம் தவிர்க்கலாம் கடகராசிக்காரர்கள். அதே போல் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே போல் புதுசாக ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும், புதிய திட்டமிடுதல் போன்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதம். ஏன் அப்படின்னா 5ஆம் அதிபதி புதிய திட்டமிடுதலை சொல்லக்கூடியவர். அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குடையவர் கேது நோக்கி போகிறார். அப்போ புது முடிவுகள் விஷயத்துலேயும் இந்த மாதம் கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரர்கள். முக்கியமாக பாருங்கள் 4க்கும் 11க்கும் அதிபதியான சுக்கிரன் கேதுவை நோக்கி போகிறதுனால ஆரோக்கியத்திலேயும் இந்த மாதம் கவனம் செலுத்தணும். மனசில் பாருங்கள் சின்ன சின்ன சங்கடங்கள், மன நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை தரும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஜூலை 10 to 13 இந்த 4 நாட்களும். அதே போல் வாகன விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீர் சார்ந்த விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். அதே போல் வாகனங்களுக்கு ஏதாவது பழுதுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் புதுசாக ஏதாவது முதலீடு போட போகிறீங்க அப்படின்னா இந்த ஜூலை 10 to 13 இந்த நாட்களில் புதிய முதலீடுகளை தவிர்க்கணும். முக்கியமாக தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஜூலை 10 to 13 சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது. சுபகாரிய பேச்சுக்கள் இந்த காலகட்டத்தில் பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது. ஒரு உயர்கல்விக்காக புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஜூலை 10 to 13 உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்காது. அதே போல் உங்களுக்கு மூத்த சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் பாருங்கள் வீண் விவாதங்களை தவிர்க்கணும். அப்போ சுக்கிரன் கேது சேர்க்கை முக்கியமாக வாகன விஷயத்திலையும் தாயாருடைய ஆரோக்கியத்திலையும் இந்த மாதம் கவனம் செலுத்தணுங்க கடகராசிக்காரர்கள்.
அதே போல் செவ்வாய் பாருங்க 11ஆம் இடத்துல இருக்கிறார். புதுசாக ஏதாவது சொத்துக்கள் வாங்கணும், ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்லாம் வாங்க முடியும். ஏன் அப்படின்னா சொத்துக்கள் மூலம் கடன் வரும், வண்டி வாகனத்தின் மூலம் கடன் வரும் அப்படின்னு இந்த மாதம் இருக்குது. அதனால் புது இடம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதம் உங்களுக்கு யோகம் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் பாருங்கள், உங்களுக்கு புதன் 12ஆம் இடத்துல இருக்கிறார். விரையாதிபதி பலமாக இருக்கிறார். யாராவது வீடு மாறணும், ஒரு தொழிலை வேறு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா மாற்றக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். உங்களுக்கு 12ஆம் இடம் வலுவாக இருப்பதனால ஒரு சிலர் தான் வெளிநாடு போகணும் அப்படின்னா உடனே உங்களுக்கு விசா கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் விரையாதிபதி பலமாக இருப்பது. அப்போ உங்களுக்கு 12ஆம் இடம் வலுத்திருப்பது இடமாற்றத்தை கொடுக்கும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் இதெல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு. அதே போல் பாருங்கள், 2ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பது என்றைக்குமே பேச்சில் கவனம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்திற்கு உங்களுக்கு கேது 2ஆம் இடத்துல இருப்பார். அப்போ பேச்சில் கொஞ்சம் கவனம், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதே போல் சனி பகவான் 9ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறார். இதுவும் பாருங்கள், உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு புது வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. மொத்தத்தில் பாருங்கள், கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இந்த ஜூலை 10 to 13 இந்த நாட்களில் மட்டும் எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் முக்கியமாக சுக்கிரங்கிறது பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சுக்கிரங்கிறது பாருங்கள் பெண்கள். அப்போ கடகராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்துலேயும், கடகராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்துலேயும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். சுக்கிரங்கேது சேர்க்கை உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருப்பதனால, அதே போல் 2ஆம் இடத்துல சுக்கிரங்கேது சேர்க்கை குடும்ப விஷயத்துலையும் பாருங்கள் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். பணம் சார்ந்த விஷயத்தில் கண்களில் ஏதாவது பிரச்சனை, பற்களில் ஏதாவது வலிகள், இது போன்ற பிரச்சனைகளையும் கொடுக்கும் 2ஆம் இடத்துல சுக்கிரங்கேது சேர்க்கை. அதே போல் பாருங்கள், செவ்வாய் வந்து பாதகஸ்தானத்தில் இருக்கிறார். உங்களுக்கு இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவர்களால் உங்களுக்கு ஏதாவது செலவுகள், அவர்களால் உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அந்த மாதம் கொடுக்கும். அதனால் இளைய சகோதரர்களும் நீங்களும் சேர்ந்து ஒரு வண்டி வாகனத்தில் செல்வதெல்லாம் தவிர்க்கணும் இந்த மாதம் கடகராசிக்காரர்கள். அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை 3, 4, 5 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறைவதனால நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கிட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை 1, 2, 3, அதே போல் ஜூலை 10, 11, 12, ஜூலை 15, 16, ஜூலை 19, 20, அதே போல் ஜூலை 26, 27, 28, 29, 30, 31 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.